ஹலோ மக்களே, தமிழ்நாட்டின் நம்பர் 1 யோகா மையம் இருக்க இடம் தான் நம்மளுடைய கே நகர் சிவன் பார்க். அந்த சிவன் பார்க்கில் இந்த யோகா மையத்தினுடைய 18வது ஆண்டு தொடக்க விழா நடந்தது. அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் தாங்க நம்மளுடைய டிஎஸ்பி எம் கலையரசன் அவர்கள். அவருடைய சிறப்புரையை இந்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்தபடியாக இங்கே சீஃப் கெஸ்ட்டு அவங்கள ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா நம்ம யூனிஃபார்மோட நிறைய பேர் பார்க்குறீங்க. அவங்களுடைய சர்வீஸ் என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும் இல்லைங்களா? அவங்க வந்துட்டு லாண்ட் ஆர்டரில் இருந்திருக்காங்க, R1 மாம்பழம் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க, R6 குமரன் நகர் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க, R11 இருந்திருக்காங்க. இது இல்லாமல் சிபிசிஐடியில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. அது எனக்கே ஆச்சரியமாக, நானும் சிபிசிஐடியில் தான் இருந்தேன். அவங்க வேறு விங்கில் இருந்தாங்க, நான் வேறு விங்கில் இருந்தேன். ஸோ அது சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் என்ன பெரிய விஷயம்னா, சைபர் கிரைமில் ஒரு நியர் பணியாற்றியிருக்காங்க. சைபர் கிரைம்ங்கிறது இப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப தலைவலியான, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விங்கு. ஏன்னா இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செல்ஃபோனில் வர பிரச்சனையெல்லாம் வந்து அதை சால்வ் பண்ணணும்னா இந்த சைபர் கிரைம் மூலியமாக தான் பண்ண முடியும். நிறைய வந்து பணம் வந்து பேங்க்கில் வந்து இந்த செல்ஃபோன் மூலியமாக பேசி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து ராத்திரியும் பகலும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு பணியாற்றி அங்கேயும் ஒரு சிறப்பான விருதெல்லாம் பெற்றிருக்காரு. இன்னும் பெரிய விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா, மரியம் பிச்சைன்னு ஒரு மினிஸ்டர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் மரியம் பிச்சைன்னு சொல்லிட்டு பதவி ஏற்கிறதுக்காக அவங்க ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க. வழியில் என்ன நடந்தது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவர் இறந்துட்டார். ஸோ அந்த வண்டி யார் என்னானே கண்டுபிடிக்க முடியல, அதை இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அது ஒரு சவாலாக, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த வண்டியும் அந்த அக்யூஸையும் கண்டுபிடிச்ச அதிகாரி தான் உங்கள் கண்முறை. அது மாதிரி இதை இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க, நம்ம சேஷு மாமா பேசும்போது சொன்னார், கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நீங்கள்லாம் அப்படின்னாங்க. உண்மைதான், கிருஷ்ண பரமாத்மா கையிலாவது சங்கு சக்கரெல்லாம் இருந்தது, எங்கள் கையிலாம் எதுவுமே கிடையாது. வெறும் இந்த சட்டம் ஒழுங்கு வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ இதையும் பண்ணுறோம். அவருக்காவது எந்த பிரச்சனையும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா கூட அந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கிற காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மனித உரிமையான இருக்குது, தேசிய உரிமையான இருக்குது, மகளிரான தலைக்குழு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். சின்ன விஷயத்தை கூட அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க, செல்ஃபோன் எடுத்துடுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறைய சங்கடமான சூழ்நிலைக்கு மத்தியிலையும் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டு வருகிற துறை தான் தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் காவல்துறை. இதுக்கு மட்டும் கை தட்டலன்னு எப்படிங்க? யோகா பற்றி சொல்லுவாக்கா லைனாக கை தட்டுறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சுன்னு பேசுகிறேன். சரி, ஓகே, நன்றி நன்றி. இப்போ அவருடைய சிறப்புரையை நம்ம கேட்டுடலாம். எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதஞ்சலி யோகாவை 18வது வருஷத்துக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் மேலும் மேலும் வருஷம் சொல்றதுல பல வருடங்கள் காலம் இருக்கக்கூடிய அளவுக்கு இது இன்னும் தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே போகணுங்கிறத இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது யோகாவை பற்றி என்னால் ரொம்ப பேசுகிறதுக்கு இல்லை. நானும் யோகாவில் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டு தான். பட் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுலாம் இல்லாமல் 1983 கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் டேட் பண்ணுவேன். நிறைய யோகாசனங்களுக்கு பெயர் தெரியாது. ஆனால் யாராவது ஒரு யோகாசனம் பண்ணாங்கன்னா 95% மேலே அதை அப்படியே டிட்டோ அழகாக பண்ணிட்டு போயிடுவேன். தெரிஞ்ச சில யோகாசனங்கள், பிராணாயாமம் இதெல்லாம் கொஞ்சம் இப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய குருக்கள்கிட்ட படித்ததை விட நான் புக்கு மூலமாக கொஞ்சம் படித்தது அதிகம். 83 விவேகானந்தர் உடைய எழுமின்கிற புக்கை முத அப்போ கண்டினியூ ரொம்ப கூட வாசிக்க தெரியாது. 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அப்போ இருந்தே அவருடைய கருத்துக்களை உள்ள வாங்கிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மேக்சிமம். அதுவும் இல்லாமல் 83 அப்போ அசைவம் சாப்பிட்றத விட்டது. டில் டேட் வேணும் சாப்பிட்றதுல. அல்டிமேட்டாக நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யோகாசனமும் உங்களுக்கு நம்மளுடைய உடம்பை வளப்படுத்துறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை நமக்கு நல்லா கொண்டு வரும். சார் ஏற்கனவே சொன்னாங்க, 10 வருஷத்தை உங்களுடைய பிராணாயாமத்தை ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதையும் சொன்னாங்க. லைஃப்பை விட ஒவ்வொரு எக்ஸசைஸ், இப்போ நான் கராட்டையில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் போயிருக்கிறேன். சென்சைன்னு சொல்லுவாங்க, பிளாக் பெல்ட் முடிச்சுட்டு ஒரு 5வது பிளாக் பெல்ட் முடிக்கிறது வரை
அதையும் ஒரு 96ல முடிஞ்சிருக்கிறேன். சரியா? பட் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உடம்பை வளப்படுத்துறத கூட மெயினாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களுடைய மனசை வளப்படுத்தணும். இங்கே வந்துகிட்டு இருக்கிறீங்க, தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குறைந்தபட்சம் ஒரு 100 பேர்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த 100 பேருக்கு இடையில ஒரு என்ன உறவு பாலம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உறவு பாலம் எங்கே போகணும்? இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது மற்றவங்ககிட்டையும் எக்ஸ்டெண்ட் ஆகணும், பரவிக்கிட்டு இருக்கணும். அல்டிமேட்டாக பாசங்கிறது என்ன இருக்கணும், அது வளர்ந்துக்கிட்டே போகணும். ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு என்னாகும், உடலை வளப்படுத்துறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க. அப்பவுமே மனசாந்தி வரும். மனசு பக்குவப்படும் போது கோபங்கள் நிறைய குறையும். எப்போ கோபங்கள் குறையும் போது மற்றவங்க எதையும் சொல்லக்கூடியது நமக்கு கேட்கறதுக்கு தோணும். அடிஷனலாக என்ன பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும்போதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பழகியிருப்பீங்க, 2 பேர்கிட்ட என்ன 2 பேர்கிட்ட பழகுவோம். அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்த கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டங்களும் புரியும். அந்த கஷ்டங்களை என்னைக்கு நம்ம கஷ்டத்தோட கம்பேர் பண்ணக்கு நினைக்கிறோமோ அப்பவுமே என்ன ஆயிரும், அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடிய தன்மையும் அப்படியே ரெடியூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், யோகாசனம் எதுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்தோமோ அதனுடைய முழுமையான நோக்கம் நீங்கள் எப்போ அடுத்தவங்களை உற்று நோக்கிறதுக்கு, அவங்களுடைய துயரங்களையும் உங்களுடைய துயரங்கள் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உணர ஆரம்பிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த கோபங்கள் குறைஞ்சு எல்லாரையும் நம்மளை போலயே நினைக்க தோணும். இந்த யோகாவினுடைய முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே உள்ள இது யோகா நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு மாஸ்டர் 18 வருஷம் வந்திருக்கிறீங்க, 17வது வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம். ஸோ அந்த யோகா நிறைய தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இங்கே நம்ம கற்றுட்டு போனதோட விட்டுறணுங்கிறத என்ன, அந்த யோசனை மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளால் ஒவ்வொருத்தரும் ஒரு 3 பேர் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் அது பரவிக்கிட்டே இருக்கும். யோகாவும் பரவும், அந்த நேசிக்கக்கூடிய மனப்பக்குவமும் குறையும். எப்போ சக மனிதனை நம்ம மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ சண்டை சச்சரவுகள் என்ன ஆயிரும், அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். எங்களுடைய தேவைகளுமே ரொம்ப குறைவுக்கு ஆயிரும். ஒரு இடத்துக்கு வந்து சண்டை சச்சரவுகளை சமாதானப்படுத்துறதுக்கு பதில நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு எங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ஒரு டைம் கிடைக்கும். அது உங்க மூலமா கண்டிப்பாக பரவும். நான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒவ்வொரு மழை துளியும் தான் சேர்ந்து என்ன ஆகுது, பெருவெள்ளம் கண்டிப்பா வரும். உங்க ஒருத்தர்கிட்ட என்ன ஒருத்தர் ஆரம்பிக்கட்டும்ங்கிறதுக்கே காத்திருக்காங்க. ஏன்னா காலம் எவ்வளவு எண்ணம் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பறந்துட்டோம், என்னைக்கும் ஒரு நாள் இறைவன் திருவடி என்ன செய்ய போறோம், போய் சேர போறோம். ஸோ அது இன்னையாட்டு இருக்கட்டும், அடுத்த நிமிஷமாட்டு இருக்கட்டும், இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கூட இருக்கட்டும். ஆனால் இருக்க வர இந்த நிமிஷம் நமக்கானது. இந்த நிமிஷத்துல நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை விட இந்தியாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நமக்கு தெரியாதது இல்லை. நியாயங்கள் மிக 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 தெரிஞ்ச ஆட்கள் ஏன்னா நாம தான். இதிகாசங்கள் அதிகமாக உள்ள நாடு ஒரே நாடு இதுதான். திருவள்ளுவர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா நாயன்மார்கள், அது என்ன நிறைய நிறைய எதை எடுத்துக்கிட்டாலும் என்னதுதான் நியாயத்தை பேஸ் பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட என்ன கூடவே ஒரு விதண்டாவாதமும் இருக்கும். மேக்சிமம் வெஹிக்கிள் செக்அப் மற்ற எல்லாம் போலீஸ் பண்ணும்போது, சார் அவனை பிடிச்சிங்களா சார், இவனை பிடிச்சிங்களா சார். நாங்கள் ட்ரைனிங் பாஸ் அவுட் பண்ணும்போது 2000 ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேச வந்திருந்தார். அப்போ பேசினார், சார் நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் சார், என்ன ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க, ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். அவன்கிட்ட என்னோட வெஹிக்கிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டணும், பட் கொண்டு போகல. நான் எதுக்கு உங்ககிட்ட காட்டணும்? வீரப்பனை பிடிச்சிட்டீங்களா, அவனை பிடிச்சிட்டீங்களா, இதெல்லாம் கேட்டேன். நான் ப்ரொஃபஸர் ஆகும், என்ன விடுவியா விட மாட்டியா? அந்த போலீஸ் அதிகாரி மறுபடியும் என்ன கேட்டார், எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்ணேன். அவர் இவனை விட்டு கொடுத்தாரு. உடனே என்ன அனுப்பிட்டான். நல்ல அந்த வார்த்தைகளை மட்டும் கவனிச்சுக்கோங்க. என்ன ஆகுது, இவர் வெஹிக்கிளில் போறாரு,
என்னல்ல அவர்கிட்ட உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை. சரியா? ப்ரொஃபசர் ஒரு விவசாயம் பண்றாரு, 4 ஆட்கள் கூட பழகாத ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவன் வேண்டி பேசினால் ஒன்றும் மன்னிக்க கூடிய அளவு. சரியா? அவர் பழகின விதங்கள் அப்படி அவருக்கு நல்ல இவர் ப்ரொஃபசர். ஸோ வார்த்தைகள் அங்கே போகும்போது அவருடைய டிகினிட்டி அந்த அளவு ஒன்று. அடுத்து இவர் ரெக்கார்டு கொண்டு போகல, தவறு இன்னைக்கு கொண்டு வரலன்னா தவறுங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்கேயோ இருக்கிற அந்த டைம்ல இருந்துகிட்டு இருந்த வீரப்பனை பிடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். ஸோ நிறைய நம்ம மனிதர்களுக்கு என்னதுதான், நம்மளுடைய தவறுகளை என்னல்ல நாம் பண்ணியிருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கங்கள் இல்லாமல் போயிட்டது. எப்போ ஏன்ட்டு இந்த தவறு இருக்குங்கிற மனப்பக்குவம் இருக்குதோ, உதாரணத்துக்கு யோகா எதுக்காக நம்ம எல்லாரும் படிக்க வந்துகிட்டு இருக்கிறோம்? யோகாசனம் ஆல்ரெடி நமக்கு தெரியாம இருந்திருக்கோம். கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்கிறது தெரிய வரும் நமக்கு. ஸோ அந்த ஒரு கடைசி நிலை வரை நம்ம படிக்கணும், இன்னும் மேல் மட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக. சரியா? அப்போ தவறுகள் என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ, ஓ நான் செய்தது தவறு, அப்போ அதை திருத்திக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். அந்த தப்பை உணராத போது என்ன வராது, திருத்திக்கக்கூடிய மனப்பக்குவம் வராது. அந்த மனுஷன் 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இருந்தாலும் என்னதுதான் ஓட்டாங்கனி மாதிரி தான் இருக்கும். பெய்கிற மழை 4 விதைக்கு பெய்ததுன்னா என்ன ஆகும், முளைச்சி செடியாகலாம், மரமாகலாம், அந்த மாதிரி வரும். ஓட்டாங்கண்ணிக்கு எவ்வளோ நாள் மழை பெய்தாலும் என்ன ஆகும், ஓட்டாங்கண்ணியாட்டே தான் இருக்கும். நாம ஓட்டாங்கண்ணியா இருக்கணுமா, இல்லை நல்ல பெரிய விருட்சமா வந்து சந்ததிகள் வளர்ந்துகிட்டே இருக்கணுமாங்கிறது மட்டும் மனசுல எப்பவும் யோசிங்க. மரமா விருட்சமா இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்க எல்லோருக்கும் நல்லது. சரியா? அதனால கண்டிப்பா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம பொருளாதார குற்றப்பிரிவுல உள்ள ஒரு டிஎஸ்பி அவங்க முன்னாடி வந்துட்டேன். அது சம்பந்தமா டைம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பேசலாம் இல்லையா? அது தொடர்பா 1-2 கருத்துக்கள் மட்டும். நமக்கு இங்க யோகாசனம் பழகி எந்த அளவுக்கு உடலை நல்லா கட்டுக்கோப்பாட்டும் பிளெக்சிபிளாட்டும் ஆயில கூட்டக்கூடிய அளவுக்கு வச்சிட்டோம். ஸோ உடம்பளவில் ஓகே. பண ரீதியில சில இன்னல்கள் வரும். யோகாசனத்தை அழகாக அங்கே சொல்லி தந்துடுவாங்க. பண விஷயங்கள் நிறைய நம்மளுடைய பள்ளி படிப்புகளும் சரி, கல்லூரி படிப்புகளும் சரி, எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத சொல்லி தர்றதில்லை. நிறைய ஒழுக்கத்தை சொல்லி தர்றதில்லை. நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நல்லொழுக்க வகுப்பு உண்டு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா 9:45 வரை நல்லொழுக்க வகுப்புகள் இருக்கும். நிறைய விவேகானந்தர் பற்றி, காந்தி பற்றி, சாதாரணமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி எல்லாமே சொல்லி தருவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒன்லி குழந்தைகளுடைய நோக்கம் என்ன ஆகி போச்சுது, குழந்தைகள் ப்ளஸ் பெற்றோர்கள், கல்லூரிகள், ஸ்கூல், இதனுடைய நோக்கமே என்னதுதான், பாடம் 500 மார்க்குன்னா 500 மார்க்கை அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் மட்டுமே தான் ஒரே குறிக்கோளாக இருக்கிறத தவிர்த்து என்ன இல்லை, மனிதனை வளப்படுத்தி கொண்டு வரணும், குழந்தைகளுக்கு மனப்பக்குவத்தை கொண்டு வரணும், சக ஸ்டூடெண்ட் கூட ஒரு நட்பரோட பழகணுங்கக்கூடிய எதையோ ஒரு நல்லொழுக்கத்தையோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் பாடத்திட்டங்கள் இப்போதைக்கு இல்லை. பட் உங்கள் மாதிரி யோகா கிளாஸஸ் அது நல்ல ஒரு சிந்தனையை குழந்தைகளுக்கு உருவாக்கும் கண்டிப்பாக. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பொருளாதாரத்தை பற்றியும், பணத்தை எப்படி சேமிக்கிறது, செலவழிக்கிறதுங்கிறத பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாடத்திட்டங்களில் எதுவும் இல்லை. அந்த கடமை யாருக்கு இருக்குது, முழுவதும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு தான் இருக்குது. நிறைய பேர் பேரன் பேத்தி எல்லாரும் எடுத்தவங்களா இருப்பீங்க. பொதுவாக நம்மட்டும் என்ன ஒரு பழக்கமும் இருக்கும். அதாவது குழந்தைகள் கெட்டு போறதுக்கு முதல் காரணம் நான் சொல்ல போறது தான். என் பீரியட்ல நான் என்ன பண்ணியிருப்பேன், சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு முட்டாய் வாங்க காசு இருந்திருக்காது, இல்லது ஓட்ட சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், சைக்கிள் வாங்குற காசு இருந்திருக்காது. அப்பாவனுடைய நிலைமையை பொறுத்து அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நல்ல மேக்சிமம் எல்லாரும் வெளியூர்கள்ல இருந்து சென்னைக்கு வந்தவங்களா இருப்பீங்க. உழைச்சி எடுத்து ஒரு நல்ல மேல்மட்ட நிலைக்கு வந்திருப்பீங்க. நிறைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துல தான் தவறு பண்றாங்க. என்னன்னா குழந்தைக்கு நல்லொழுக்கம் அதெல்லாம் கொடுக்கறத விட
பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க யாரையோ ஒருத்தரை பார்த்து பைக் வச்சுருப்பான், BMW வச்சுருப்பாப்புல. அதை பார்த்துட்டு நான் அந்த காலத்தில் என்ன பண்ணல, இதை அனுபவிக்கல. என்னோட பையன் இதை யூஸ் பண்ணி 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்காது. ஏன்னா 18 வயசு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தர் வாகனங்கள் ஓட்டுறதுக்கு என்ன 18 வயசு கண்டிப்பாக பூர்த்தி ஆகியிருக்கணும். ஸ்கூல் தான் போயிட்டு இருப்பான். ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணிடுவோம், ஸ்கூட்டியை வாங்கி கொடுப்போம், இல்லது பல்சர் பைக்கை வாங்கி கொடுப்போம், இல்லை BMW கூட பைக்கை வாங்கி கொடுத்தது பண்ணுவோம். ஏன்னா ஒரே காரணம், இப்போதைக்கு என்கிட்ட பணம் இருக்குது, அப்போ இல்லை, என் பேரை அனுபவிச்சுட்டு போட்டு. அதுபோல் குழந்தைகள் எதை கேட்டாலும் செய்துக்கிட்டே இருப்போம். நிறைய வீட்டில் குழந்தைகள் என்ன இல்லை, அதட்டுறதும் இல்லை, அடிக்கிறதும் இல்லை. உண்மைதானே? எத்தனை வீட்டில் குழந்தைகள்லாம் அடிக்கிறீங்க? அதுக்காக அடிக்க சொல்ல வரல, கொஞ்சம் கண்டிச்சு வளர்க்கக்கூடியது. முடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய நான் டிராவலில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன். பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, கொஞ்சம் நாளைக்கு முன்னெல்லாம் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே எங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் சரி, அதுபோல் ஃபங்க்ஷன் வீட்டில் போயிருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இல்லது அப் டு 10-20 லட்சம் வரை செலவழித்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது, 2 குழந்தைகள் அங்கே எங்கே சும்மா ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்படியே அதை போகும், பூ எல்லாத்தையும் பிச்சு எரியும். தகப்பனார், பேரன், தாயார் எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். என் பிள்ளை என்ன பண்ணுது பாருங்க. பெருமைப்படக்கு உண்டான விஷயம் இல்லை இது. வீட்டை விட்டு உங்கள் குழந்தைய வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா, வெளியே போய் நீங்கள் குழந்தை என்ன இல்லை சத்தம் போட வேண்டாம், அதட்ட வேண்டாம். உங்கள் கண் பார்வையில் அந்த குழந்தைகள் என்ன ஆகணும், கண்ட்ரோல் ஆகணும். ஒரு இடத்துல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவழித்து அட்லீஸ்ட் ஒரு 50,000னாலும் ஒருத்தனுடைய தகுந்தால ஒரு ஃபங்க்ஷன் பிளேஸில் கொண்டு ஒன்று டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கும் போது, அதை தூரம் எடுத்து போடும்போது அவங்களுடைய மனநிலை, அதை விட நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், நல்லதை சொல்லி கொடுக்கல, டெவில் மாதிரி வளர்த்துருக்கோங்கிறது தான் அர்த்தம். குழந்தை தானே என்ன பண்ணுங்கன்னு அந்த வார்த்தையில் தயவு செய்து யாருக்கும் வந்துடாம, நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ குழந்தைகள் அப்படியே வரும். குழந்தைகள் தண்ணி மாதிரி, நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்கிறது தான் என்னது அது. நல்ல விதமாக ஊற்றுனீங்கன்னா நல்ல பாத்திரத்தில் நல்ல விதமாக நல்ல ஷேப்பில் வரும். இல்லை தரையில் ஊற்றுனீங்கன்னா செதறி அதனுடைய வாழ்க்கையும் என்ன ஆகும், ஒன்றும் இல்லாமல் தான் போகும். ஸோ குழந்தைகளுக்கு பிறந்து அது சிரிக்க ஆரம்பிக்கும் போது இருந்து நீங்கள் என்ன அதுக்காக கண்டித்து சொல்லணும்னு இல்லை, அடித்து எதையும் சொல்லணும்னு இல்லை. நல்ல பழக்க வழக்கங்களை வீட்டில் இருந்து இப்போ வெளியே போகிறோம், தெருவில் ஒரு குப்பை லேசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுத்து கையில் வச்சுக்கோ, ஒரு குப்பை தொட்டியில் போடுங்க. நீங்கள் செய்தாலே போதும், குழந்தைகள் அதை அப்படியே என்ன ஆகும், இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய இப்போ யூடியூப் பார்த்துருப்பீங்க, டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பாட்டு பாட குழந்தைகள் ஒரு இவ்வளவு சின்ன 3 வயசுக்கு உட்பட்டு அவ்வளோ அருமையாக பாடிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, வீட்டில் உள்ள பெரியவங்க பாடும்போது அது கூடவே இருந்து அதுவும் பாராயணம் பண்ணி பாடி பாடி அந்த பழக்க வழக்கங்கள் வரக்கூடியது. அதனால் பழக்க வழக்கங்கள் என்னென்ன எப்படி குழந்தைகளுக்கு உங்ககிட்ட இருந்து மட்டுமே வரும். அதுவும் இல்லாமல் தாயாரோட வயிற்றிலிருந்தே குழந்தைகளுக்கு பழக்க வழக்கம் பழக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு மகாபாரதம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அபிமன்யு கேரக்டர் தெரியும். சக்கரவர்த்தி எங்க வச்சு படிச்சாரு? அவர் தாயாரோட கர்ப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சுபத்திரை என்ன பாதி நேரத்தில் தூங்கிடுறாங்க. அதனால அவருக்கு என்ன இல்லை, சக்கரவியூகத்தை அதை விட்டு வெளியே வரைக்கு உண்டான இது இல்லை. சரியா? அந்த எது வர கேட்டாங்களோ அது வேற, வெளியே வந்து அவர் படிக்கல, தாயாரோட வயிற்றுல இருந்தே படிச்சது. அதனால குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க. உங்களுடைய குழந்தை ஒன் ஆஃப் த பெஸ்டா வந்திருக்கும், வரணும். பெஸ்ட்ங்கிறது எங்க இல்ல, பணம் எவ்வளவு சேர்த்திருக்கோங்கிறது இல்லை. அன்னைக்கு ராத்திரி அந்த குழந்தை போய் தூங்கும் போது நான் எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன். அட்லீஸ்ட் நல்லது பண்ணாட்டாலும் என்னால யாருக்கும் தீங்கு இல்லை, கெடுதல் இல்லை, நான் யாரையும் திட்டல, அடிக்கல, ஹார்ஷா பேசல. சரியா? அந்த மன நிம்மதியோட போய் படுத்து 5 நிமிஷத்துக்குள்ள யார் தூங்குறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலே நல்ல குழந்தையா வளர்த்துருக்கீங்க. குழந்தை பைக்கில் உள்ளவங்களே விலை கூடின பைக்கில் வெளியே ரேஷா ஓட்டிட்டு போயிட்டு இந்த தெருவிலே போகும்போது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தெருவில் இருக்க 100 பேர் வாயில இல்லாத வார்த்தைகள்லாம், கெட்ட வார்த்தையை கேட்டுட்டு வர்றது இல்லை. தயவு செய்து ஒவ்வொரு குழந்தையும் தெருவில்
எவ்வளோ ரேஷாக போகிறாங்களோ அத்தனை பேர் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் உண்மையிலே இப்போ ஒரு ரேஸ் நடக்கக்கூடிய இடத்துலையோ ஆளே இல்லாத ஒரு கிரவுண்ட்லேயோ ஒருத்தர் 100 கிலோமீட்டரில் 150 கிலோமீட்டரில் வண்டி மேக்ஸிமம் 260 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனாலும் சரி தவறு இல்லை. விழுந்தா அவன் மட்டும்தான் காயப்படும், அவன் மட்டும்தான் அதிகபட்சமாக இறப்பு ஏற்படும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர் வர ஸ்பீடில் என்ன ஆகும், அந்த ஸ்பீடை கேட்டு வயசானவங்க வண்டி ஓட்டிட்டு போனாங்கன்னா பதட்டம் வரும், அவங்க எங்கேயா போய் இடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை இவர் ஏதாவது வாகனத்தில் போய் இடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இவர் தவறுக்கு அப்புறாணியாக மெதுவாக 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருப்பார், இல்லை நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே இடித்து என்னாகும், ஒரு பெரிய விபத்து, பெரிய துயரங்கள். அதனால் குழந்தைகளுக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லி கொடுத்து அனுப்புங்க, ப்ராப்பராக லைசன்ஸ் இல்லாத பட்சத்தில் குழந்தைகளுக்கு வாகனத்தை ஓட்டக்கு அலோவ் பண்ணாங்க. இப்போ உள்ள வாகன சட்ட பிரகாரம் யாருக்கு வாகனம் யார் பேரில் இருக்கோ அந்த தாய் தகப்பனுக்கு சிறை தண்டனை 25,000 ரூபாய்க்கு மேலே அபராதம். சில அதிகாரிகள் கொலை முயற்சி வழக்கு கூட போடுவாங்க. இப்போ வாகன சட்டத்தில் இன்னொரு திருத்தமும் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனால் டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ இல்லாமல் ஆக்சிடென்ட் பண்ணால் இல்லது விட்டுட்டு ஓடிட்டாலும் ரொம்ப சின்ன தண்டனை தான். இப்போ 10 வருஷம் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். ஒன்று இது நார்மலாக காமனாக எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். அடுத்து என்னென்னா நம்ம பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வந்துடுவோம். மனுஷனுடைய பொருளாதாரம் உடலை பற்றி இது பண்ணோம். பொருளாதாரம் நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது இல்லை ஸ்கூல்லங்கிறத பற்றியும் சொன்னேன். ஜஸ்ட்டு வீட்டில் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் பணத்தை சேர்த்து, முன்னாடி வீட்டில் மட்டும்தான் வச்சுருப்போம், இப்போ எங்கள் பேங்க்லேயும் சேர்த்து வச்சுருக்கிறோம். உங்களுக்கு என்ன வரும், நம்ம எல்லாருக்குமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் ஃபோன் பார்க்குற ஹேபிட்ஸ் அதிகமாக வந்துட்டுது. இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு ஃபோனில் என்ன வரும், ஏதாவது ஒரு அழைப்பு வரும். நேற்றைய கூட எனக்கு வந்தது, உங்கள் ஃபோன் நம்பர் இந்த குறிப்பிட்ட நம்பர் ப்ளஸ் உங்கள் சம்மந்தப்பட்ட உங்கள் பேரில் உள்ள அனைத்து செல்ஃபோன்களும் என்ன ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகுது போகுது 2 ஹவர்ஸுக்குள்ள. ஸோ நான் சொல்லக்கூடிய அடுத்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும். இதில் நான் போலீஸ் அதிகாரியா சாதாரண கிராமத்தில் உள்ள விவசாயியா இங்கே டீ கடை நடத்துகிறவராருன்னு பார்த்தே பண்ணுறதில்லை. இந்த ஸ்காம் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வேரியபிளி எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 நம்பரை எடுத்துக்கிறது. என்னோட நம்பர்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 30609 முடியுதுன்னா அந்த சீரீஸ்க்கு பிறகு உள்ள அத்தனை கம்ப்யூட்டரில் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு எழுத்தீங்கன்னா போதும், அவ்வளோ நம்பர் வந்துடும். எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் பண்ணுறது இல்லை கால் பண்ணுறது. இதில் யாராவது விவரம் தெரியாமல் ஓகே கொஞ்சம் பதட்டத்தில் எழுதி இருப்பாங்க, மெசேஜ் நமக்கு ஃபோன்லலாம் வருது, வாய்ஸ் காலில் உண்மையாக தான் இருக்கும், அப்போ டெலிகாமில் தான் இருந்து வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுவோம், அடுத்து அவன் சொல்லக்கூடிய நம்பரை ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம செல்ஃபோனில் உள்ள அத்தனை மொத்த டேட்டாவும் எங்கே போயிடும், உங்களை ஆதார்லேருந்து பேன்லேருந்து உங்களுடைய அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எதெல்லாம் இருக்கோ மேக்ஸிமம் பேங்க் டீட்டெயில்ஸ் நான் வச்சிருக்க மாட்டேனே சார்னாலும் உங்கள் செல்ஃபோன் எது கூட லிங்க்டு, ஆதாருக்கு உங்கள் செல்ஃபோன் வாங்கும்போது நீங்கள் ஆதார் கொடுத்து ஆகணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுக்கும்போது ஆதார் கொடுத்தாகணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் லிங்க் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அவனுக்கு சில பெர்மிஷன்ஸ் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி கால்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு உங்கள் லிமிட்டட் நம்பர்ஸ் தான் வச்சுருப்பீங்க. அந்த லிமிட்டட் நம்பர் யாரோ அவங்க பேரை எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தாலும் அவாய்ட் பண்ண பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தொந்தரவே உங்களுக்கு இல்லை. சரியா? அதுபோல் படிச்சுட்டு இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி ஜாப்பில் உள்ளவங்க தான் வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு அடிஷனல் இன்கம் தேவை, அப்போ என்ன பண்ணாங்கன்னா நெட்டில் எங்கேயாவது ஆன்லைன் ஜாப் இருக்குதான்னு தேடினாங்க நிறையா. ஸோ ஏதோ ஒரு ஃபேக் வெப்சைட்லேருந்து மெசேஜ் வரும், உடனே அதில் டெபாசிட் பண்ணுவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருக்கிறோம், யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க, நான் உங்களுக்கு இமிடியேட்டாக காசு போட்டு விடுவோம். லாஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் இந்த ட்ரெண்டு பயங்கரமாக டில் டேட் இப்போவும் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அவன் சொன்ன மாதிரி இவங்க ஒரு 5 ஸ்டார் ஏதாவது ரிவ்யூ கொடுப்பாங்க, ஒரு 200 ரூபா இவங்க அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக வந்துடும். அடுத்து மறுபடியும் இன்னும் பண்ண சொல்லுவோம் ஒரு 2 வீடியோவை, அப்பவும் பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபா வந்துடும். ஸோ மனுஷனுக்கு எங்கே 2 நேரம் நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம், சிம்பிளாக 5 மினிட்ஸ் தான் போச்சுது, எனக்கு 700 ரூபா லாபம் சம்பாதிச்சிட்டேன்.
அந்த எண்ணம். அடுத்து பண்ணதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா அவன் அப்போ தான் ஒரு தூண்டில் போடுவான். ஏன்னா புழுவை ஏற்கனவே போட்டு சாப்பிட வச்சாச்சு, மறுபடியும் தூண்டில் இது கோர்த்து போடுவோன்னுட்டு என்ன பண்ணுவான், அடுத்த டாஸ்க் நீங்கள் பண்ணோன்னா ஒரு 5000 rupees நீங்கள் கட்டணும் அப்படிமா. அந்த மாதிரி 5000 rupees நம்மளும் ஏற்கனவே 700 பார்த்தாச்சு, இந்த 5000க்கு 70% நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அவன் சொல்லக்கூடிய டாஸ்க் எல்லாம் பண்ணுவான். 5000 கட்டி முடித்த உடனே அந்த 5000 கட்டிக்கிட்டு அவன் சொன்ன டாஸ்க் எல்லாம் செய்து முடிப்பீங்க. கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேயும் ஒரு 7500 இல்லது 8000 காட்டும், டிஸ்பிளே பண்ணும் உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் உங்கள் அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் சம்பாதிச்ச அமௌண்ட்டு. ஆனால் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணதுக்கு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகாது, உங்களால் எடுக்க முடியாது. உடனே அவன் எதில் உங்களை தொடர்பு கொண்டானோ, வாட்ஸ்அப் அல்ல டெலகிராம் இதுக்கு தொடர்பு கொண்டு அவன்கிட்ட பேசுவீங்க. பேசும்போதே அவன் சொல்லுவான், நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு சார், ஆனால் சில செகண்ட்ஸ் வித்தியாசத்தில் என்ன ஆகிட்டுது, நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கல, இவ்வளவு நேரம் அதிகமாகிட்டுது, அதனால் அடுத்த டாஸ்க்கை நீங்கள் முடித்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும்மா. ஏற்கனவே 5000 கட்டியாச்சு, சரி அடுத்த டாஸ்க்கை சொல்லுங்கம்மா. அவனும் உடனே ஒரு 25,000 டெபாசிட் பண்ணுங்க, அடுத்த டாஸ்க் அம்மா. இது கண்டினியூ ஆகிட்டே போகும். நீங்கள் கடைசி வரை என்ன பண்ண முடியாது, பணத்தை எடுக்கவே முடியாது. ஒரு 20,000 ரூபாயிலிருந்து இந்த மாதிரி கேஸில் 1.5 கோடி ரூபா வரை இழந்த ஆட்களை நிறைய பார்த்துருக்குறேன். சரியா? அதனால தயவு செய்து ஆன்லைன்ல எதுலையோ எந்த ஒர்க்கும் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் தர்றேன்னு சொன்னான்னா பண்ணுங்க, வேண்டாம் தேவைன்னா உங்க ஒர்க்கை கொடுக்கறது கூட ஓகே, பணத்தை சேர்த்து எப்போ எந்த இடத்துல உங்ககிட்ட பணம் டெபாசிட் ஆட்டு கேட்குறானோ அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுடைய பணம் இதாகாது. என்ன ஒன்று, நிறைய பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டு க்ளோஸ் ஆக போகுது, ஸோ இமீடியட்டாக நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கம்மா. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டிலையும் சேலம் கோயம்புத்தூர் இந்த சைடில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஃபோன் வந்தாலும் தயவு செய்து பண்ணாங்க. பதில் எந்த இதுக்குமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பேங்க் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பேங்க் மேனேஜர் நம்பரோ இல்லது பேங்க்ல இருந்து ஒரு நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய நல்ல பழகக்கூடிய ஆட்களுடைய நம்பரை ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோன் வந்து சார் உண்மையானு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுது. அதிகபட்சமாக சிட்டிக்குள்ளே 1/2 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே என்ன இருக்குது, பேங்க் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க் அங்கே ஜஸ்ட் கேளுங்க, அதுக்கு பிறகு இது பண்ணுங்க. இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் எல்லா விஷயமும் என்னதுதான், நம்மளை டார்கெட் பண்ணி நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சி வச்சிருக்க காசை ஈஸியாக 5 நிமிஷத்தில் என்ன அடிச்சுட்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி ஏதோ அது பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு நம்மளோட ஒரே ஒரு அஜாக்கிரதை ஒன்று, ரெண்டாவது பேராசையும் ஒன்று. இந்த ரெண்டும் விட்டுருங்க. மேக்சிமம் தெரியாத நம்பரை ஃபோன் நம்பர்ஸை என்ன பண்ணாதுங்க, எடுக்காதுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்காம் இதை விட பயங்கரமாக உள்ளது என்னன்னா, உங்கள் சிம் நம்பர் க்ளோஸ் ஆக போகுது, அதில் உள்ள நம்பரை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பானுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஒவ்வொரு சிம் நம்பர்லேயும் ஒரு 19 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், எல்லாம் க்ளோஸு. உங்கள் நம்பரை மாற்றிடுவான். உங்கள் நம்பரை மாற்றிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதோ அதை எடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் லோன் போட்டு அந்த லோனையும் வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே எடுத்துருவான். சரியா? அதனால தயவு செய்து பண்ணாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க தெரியும், வேற யாருக்காவது உங்க கூட பழகினவங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டுனா வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள என்ன பண்ணுங்க, 1930 நம்பருக்கு கால் பண்ணி என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க. சரியா? ஓகே. அடுத்து இது எதுவும் சொன்னது சாரும் சொன்னதுனால தான் சொல்றேன். சைபர் கிரைம்ல இருந்து தான் சொன்னார் இல்லையா, அது தொடர்பாக. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஏமாறக்கூடிய அதில் தான். இதில் நான் சைபர் கிரைம்ல ஒரு 1.25 வருஷம் இருந்தேன். 1.25 வருஷத்துலேயே ஒரு 100 கேஸுக்கு மேலே பார்த்துருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியா போய் நிறைய அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வந்திருந்தேன். சைபர் கிரைமில் உள்ள அக்யூஸ்டோட ஃபஸ்ட்டு குண்டாஸில் போட்டது நான் தான். அங்கே சென்னையில் கொஞ்ச நாட்களுக்கு இடையில் ஒரு 5 கேஸில் உள்ள தூக்கி போட்டிருந்தோம். சரியா? அதில் லோன் அப்ளிகேஷன் ஒரு இது உண்டு நிறைய. அதாவது இதுக்கு முன்ன சொன்னது பண இழப்பு மட்டும்தான், அடுத்து உயிரிழப்பும் வரக்கூடிய வழக்குகள் இருக்குது. ஒன்றும் இல்லாமல் லோன் தெரியும் எல்லாருக்குமே. லோன்னா ஒன்றும் இல்லை, கடன் வாங்குறது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெடிஷனலாக பண்ணக்கூடியது அம்மாட்ட காசு இருந்தால் வாங்கிப்போம், இல்லது அம்மா அப்பா தராத போது
அண்ணன் தங்கச்சிகிட்ட வாங்குவோம். இங்க வீட்டுல இருந்து காசு கிடைக்கலன்னா நெருங்கிய நண்பர்கள்ட்ட வாங்கிட்டு இருப்போம் கை மாத்துக்கு பணம். அதுவும் இல்லையா, ஏதாவது வீட்டு அடமானம் வச்சு பொருளை நகை அடம் வச்சு கடன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சோர்ஸ்ல எல்லாம் கிடைக்காத போது நம்மளை ஈஸியா டிராப் பண்றதுக்காக என்ன வந்திருக்குது, இப்போ ஆன்லைன்லயே லோன் வந்துட்டுது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான லோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்னு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த விவரமும் ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டான். ஜஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கேட்பான், உங்களுடைய ஆதார், பேன் நம்பர், இந்த டீடைல்ஸ் பிளஸ் உங்களுடைய செல்ஃபி. அடிஷனலா என்ன ஒன்று கேட்பான். எந்த கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. எந்த ஒரு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய கேமரா ஆக்சஸ் கேட்கிறானோ தயவு செய்து அதை டவுன்லோட் பண்ணாதுங்க. அதுபோல உங்களுடைய கேலரி பெர்மிஷன் கேட்பான், அதையும் தயவு செய்து டவுன்லோட் பண்ணாதுங்க. அடுத்து கான்டாக்ட், அதையும் பெர்மிஷன் கேட்பான். இந்த மூணையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்க கான்டாக்ட் நீங்க அவனுக்கு ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களா, உங்க போன்ல 10 நம்பர் வச்சிருக்கலாம், 100 நம்பர் வச்சிருக்கலாம், இல்ல 1000 நம்பர் வச்சிருக்கலாம். அத்தனை நம்பரையும் அடுத்த நிமிஷமே டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிடுவான், எடுத்துருவான். கேலரி பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா போட்டோஸ் அத்தனையுமே எடுத்துருவான், போட்டோஸ் வீடியோ. கேமரா பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எந்த நிமிஷமும் என் போன்ல கேமரா ஆன்ல இல்லையே நீ நினைப்பீங்க, ஆனால் என்ன முழு நேரமும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான். உங்க கேமரா வீடியோ இப்போ பாக்கெட்ல வச்சிருப்போம், உங்க முன்ன யார் யாரெல்லாம் இருக்காங்களோ மொத்தத்தையும் அவன் படம் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். எடுத்துக்க முடியும், அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால தயவு செய்து எந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணாலும் இந்த பெர்மிஷன் கேட்னா இமீடியட்டா அதை விட்டு வெளியே வந்துருங்க. தயவு செய்து அதை பண்ண வேண்டாம். ஓகே, லோன் அப்ளிகேஷனுக்கு வரும். இப்போ என்ன இல்லை, வீட்டில் பக்கத்துல ரிலேஷன்கிட்ட யார்கிட்டையும் கடன் வாங்க முடியல, ஈவன் பேங்க்லயும் வாங்க முடியல. அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்கு. உடனே என்ன பண்ணுவோம், கூகுள் பிளே ஸ்டோர்ல உள்ள ஆப்ல போய் கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் பெர்மிஷன், கேலரி பெர்மிஷன் எல்லாத்தையுமே வாங்கிடுவான். வாங்கினவன் என்ன பண்ணுவான், ஒரு 50,000 உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குமா. நீங்க ஆனா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் உங்களுக்கு அடுத்த நிமிஷமே உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆனா உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணது எவ்வளவு இருக்கும், 20,000 ரூபாய் சாங்ஷன் பண்ணான்னா இல்ல 10,000 ரூபாய் சாங்ஷன் பண்ணான்னா 40% வரை இன்ட்ரெஸ்ட் அப்பமே பிடிச்சுக்கிட்டு ஒரு 6,000 ரூபாய் வரை மட்டும் வரும். 10,000 ரூபாய் நீங்க கடன் வாங்கும்போது இந்த 6,000 ரூபாய் நீங்க முதல்ல என்ன பண்ண சொல்லியிருப்பான், 90 நாளைக்குள்ள கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்க அதுல லோன் ஆப்ல போய் பார்க்கும்போது. ஆனா லோன் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு வந்தது 6,000 ரூபாய் இருக்கும். ஆனா கடன் அவன் சாங்ஷன் பண்ணது 10,000 ரூபாய் இருக்கும். இந்த 3 நாளையில இருந்து 15 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணி ஆகணும், 10,000 ரூபாயும் திருப்பி கட்டி ஆகணும். 10,000 ரூபாய் திருப்பி கட்டல, இல்ல ஒரு வாரம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் கடன் கட்ட வேண்டிய கடைசி தேதி வரும்போது ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் உங்களுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க கொஞ்சம் அன்னைக்கு காலையிலே கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய போட்டோ ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, ஆதார் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த ஆதாரை வச்சு இவர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, கடனை ஒழுங்கா திருப்பி கட்டல அப்படின்னு எங்கெல்லாம் அனுப்புவோம். நீங்க கான்டாக்ட் பெர்மிஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் அனுப்புவோம். அப்போ அத்தனை பேருக்கு என்ன இன்னாரு கடன் வாங்கியிருக்காங்க, ஒழுங்கா திருப்பி கட்டலைங்கிறது முதல் தெரியும். ரெண்டாவது அதே என்ன பண்ணுவோம்னா, உங்க ஆதார், அதுல உள்ள போட்டோ, அதுல சில கேப்ஷன்ஸ் ரொம்ப வல்காரிட்டியா இருக்கும். நான் கடன் வாங்கிட்டேன், என்னால திருப்பி கட்ட முடியல, அதனால என்ன பண்றேன், ஏன்னா ஒய்ஃப் படம் அதுன்னு எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். என்ன கான்டாக்ட் பண்ணினா வேற இதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம். சரியா? என்னோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி என்ன பண்ணுவான், மெசேஜஸ் போடுவான். இன்னும் நீங்க பணத்தை கட்டல, என்ன ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் உங்க போட்டோஸை, உங்களோட செல்போன்ல இருக்கக்கூடிய லேடிஸ் போட்டோஸ் இதெல்லாம் மார்பிங் பண்ணுவான். ஏன்னா நெட்ல 1008 போட்டோக்கள் நிறைய இருக்குது. உங்க ஃபேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து என்ன ஒரு நூடா இருக்க ஒரு ஏதோ ஒரு போட்டோ கூட இணைச்சு என்ன பண்ணுவான், இதை இந்த கான்டாக்டுக்கு எல்லாம் அனுப்புவான். இதன் காரணமாகவே நிறைய தற்கொலைகள்லாம் நடந்திருக்குது. அதனால தயவு செய்து நீங்களும் சரி, உங்க குழந்தைகளுக்கும் சரி, தெரிந்த நபர்களுக்கும் ஆன்லைன்ல மட்டும் என்ன பண்ண வேண்டாம், லோன் இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வாங்க வேண்டாம்னு தயவு செய்து கேட்டுக்கோங்க. குடும்ப மானம் போறது மட்டும் இல்லாம
உயிரிழப்பும் வந்து சேரும். அதை விட்டுருங்க. அடுத்து எல்லாரும் பெரியவங்க, மேக்சிமம் ஓரளவுக்கு எல்லாம் சம்பாதிக்கக்கூடியவங்க, பணம் நமக்கு கொஞ்சம் சேர்ந்துட்டுது. பணம் வர வர மனுஷனுக்கு அடுத்து என்ன வரும்? நம்ம யோகா கிளாஸ் மாதிரி தான். அந்த ஆசைங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். 2 யோகா பழகிட்டேன்னா அடுத்த இன்னும் 2 பழகம், இன்னும் மாஸ்டர் மாதிரி வரணுங்கிற எண்ணம் இருக்கும். அதுபோல் பணம் சம்பாதிக்கிறதுலையும் எல்லாருமே என்ன, அடுத்த நிமிஷமே அம்பானியினுடைய வளர்ச்சி எத்தனை வருஷம், அதானியினுடைய வளர்ச்சி எத்தனை வருஷங்கிறத பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டு பெரியப்பாவினுடைய வளர்ச்சி எத்தனை வருஷத்துல வளர்ந்தாருங்கிறத பார்க்க மாட்டோம். இமீடியட்டா அவர மாதிரி வளரணும். அப்போ அதுக்கு தேவைகள் என்ன? ஏதாவது ட்ரேடிங்ல கொண்டு பணத்தை போடலாமா, இல்லது 10 வட்டி 20 வட்டி 30 வட்டி எவெல்லாம் தர்றானோ அவங்கிட்ட கொண்டு பணத்தை போடலாமான்னு தோணும். சரியா? அந்த மாதிரி ஏன்ட்ட நிறைய இப்போ பொருளாதார குற்றப்பிரிவில் நாங்கள் டீல் பண்ணக்கூடிய வழக்குகளே மொத்தமும் அதுதான். என்னன்னா நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தீபாவளி சிட் ஃபண்ட் போட்டிருப்பாங்க, உண்டா இல்லையா? அதில் கொண்டு நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பணத்தை கட்டுவோம் நீட்டு கட்டிக்கிட்டே இருப்போம். வருஷ எண்டில் செலவு. அவர் நல்ல மனிதராக இருந்தாலும் வேற செலவினங்களுக்கு காசு போயிட்டுனா அவங்களுக்கு திருப்பி தந்துக்க மாட்டாரு. இல்லை ஒரு 5 வருஷம் ஒழுங்கா தந்துட்டாருன்னா ஊர்ல இருக்க பாதி பேர், ஒவ்வொருத்தரும் நம்ம 10 பேரை அவர்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டுருவோம். அப்படி சேர்த்து விட்டதுல லாஸ்ட் கடைசி வருஷம் என்ன, சைதாப்பேட்டையில் ஒரு வியாபாரி இறந்தார். 5-6 வருஷத்துக்கு மேல நல்லா நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த குறிப்பிட்ட வருஷத்துல, போன வருஷத்துல அவர்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தீபாவளி சிட் ஃபண்ட்ல சேர்ந்துட்டுது. அவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாரு. அவருக்கும் எங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ணன்னு தெரியல. அந்த நேரத்தில் மச்சனை கான்டாக்ட் பண்றாரு. அதான் ட்ரேடிங்கில் போட்டுக்கலாம், அங்கேருந்து நம்ம பணத்தெல்லாம் எடுத்து கரெக்டாக இது கொடுத்துடலாம். ட்ரேடிங்கில் போட்டதில் லாஸ். ஏமாத்தரக்கூடிய எண்ணம் இல்லாத ஒரு மனிதர், ஆனாலும் கரெக்டாக டைமுக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. எல்லாரும் கேஸ் கொடுக்க வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ப்ளஸ் பொருளாதார குற்றப்பிரிவுலையும். அவமானம் தாங்க முடியாமல் என்ன பண்ணார், பாலத்திலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணார். அதுபோல் நிறைய நிதி நிறுவனங்கள் 120 வருஷம் 140 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நிதி நிறுவனங்களில் கொண்டு பணம் போட்டோம்னா நம்ம பேங்கு ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இதை விட கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்டு தானே அப்படின்னு தனியார்கிட்ட கொண்டு நிறைய பணம் போடுறாங்க. அதுவும் சில இந்த கொரோனா காலகட்டம் ஒரு 120 வருஷம் இல்லை 500 வருஷம் ஒரு கம்பெனி இருந்தாலும் அதனுடைய நிர்வாகிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனியார் கம்பெனிகளை பொறுத்து தனியார் ஏதோ ஒருத்தர் வரும்போது சரியில்லாத ஒரு மனிதர் வர்றாரு, இல்லது நல்ல மனிதராக இருப்பாரு, நிர்வாக திறமை இல்லாத ஒரு மனிதர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. லாஸ் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு தான் பாதிக்கும். பணத்தை ரெக்கவரி பண்றது பண்ண முடியும், நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களுடைய தேவை உள்ள நேரத்துக்கு வருமானு சொல்ல முடியாது. அதனால ஒரு 3 விஷயத்தை மட்டும் பண்ணீங்கன்னா என்ன, இல்லை நீங்க 30 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி, இல்லை உங்களுடைய உழைப்பின் பலனா கடைசியாக உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் காலத்தில் வரக்கூடிய காசை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. ஒன்றும் பேராசையை விட்டுருங்க, உழைப்பு இல்லாமல் ஒரு பைசா கூட வராது. என்ன ஒன்று, என்ன ஒருத்தர் 30% தர்றாருன்னா 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 30,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தர்றாருன்னா அந்த காசை உங்களுக்கு சம்பாதிக்க முடியாதா? ஏன் பேங்கால சம்பாதிச்சிருக்க முடியாதா? கவர்மெண்டால ஒரு தனியாரால எங்க இருந்து வர முடியும் அவ்வளோ காசு? அதை முதல் நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2% கூட மாசத்துக்கு கிராஜுவலா கரெக்டா ரெகுலரா சம்பாதியம் வரக்கூடியதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு 30% சம்பாதிக்க முடியும்னா கம்பெனி வச்சிருக்க டாடா பிர்லால இருந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிசினஸ்ல இருக்க மாட்டாங்க. இதை சம்பாதிக்க இந்த 30% இல்லை 20% 10% வரக்கூடிய அந்த தொழிலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அதிக வட்டியை ஆசைப்பட்டு, இல்லது நார்மலான வட்டினாலும் சரி தனியாரை தேடி போக தவிர்த்து பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு டெபாசிட் பண்ணுங்க. உங்களுக்கு மாசம் மாசம் அதிகபட்ச வட்டி வரலைன்னாலும் பரவாயில்ல, உங்க பணத்துக்கு சேஃப். சரியா? அதனால அதை பண்ணுங்க. இல்லை 3வது விஷயம், ட்ரெடிஷனலாக நமக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்திருப்பாங்க, சொத்து வாங்குறது அல்லது இந்த தங்கம் வாங்குறது. உங்களுக்கு அர்ஜென்டா ஒரு நிலமோ ஏதோ வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் நினச்ச நேரத்தில் விற்க முடியாது. ஆனால் நகை சேமிப்புங்கிறது ஈஸியாக இருக்கும். நகை நீங்கள் நகையாட்டு தான் சேமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை இப்போ சேதாரம்னு போட்டு கொள்ளை அடித்து கொன்று எடுத்துருவான். நீங்கள் வாங்கும்போதும் 10%லேருந்து 24%, 1/2% கூட சேதம் வரும், ரியலாக வராது. ஆனால் உங்களை பிடிங்க எடுத்துருவான்.
சரியா? விற்க போகும்போதும் சேதாரம் பண்ணுவான். அதுக்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் தொழிலெல்லாம் கோல்டு பாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது பண்ணுங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச காசை என்ன அதிக வட்டிக்கோ ஆசைப்பட்டு எதுலையும் கொண்டு ஒரு ட்ரேடிங்கில் இன்னொருத்தர்கிட்ட போட்டோம், இல்லை வட்டிக்கு கொடுத்தோம், இல்லை சிட் ஃபண்டில் முதலீடு பண்ணோன்னிட்டு தயவு செய்து பண்ண வேண்டாம். சரியா? எப்போ அந்த பொருளாதார இழப்பு பிறரால் நம்மளுடைய ஆசையினால் ஏற்படுதோ அங்கே மன உளைச்சல் வந்து போகும். மன உளைச்சல் வந்துட்டுனா அந்த அம்மா வந்து கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான். எவ்வளவு மன உளைச்சலோட நீங்கள் இருந்தாலும் அந்த மன உளைச்சல் வந்துட்டுனா நீங்கள் யோகா அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, காலையில் 5:30 7 மணி வரை செய்தாலும் இல்லை, ஈவினிங் 7 மணி வரை செய்தாலும் என்ன ஆகாது, மன நிம்மதி வராது. சரியா? அதனால் அந்த பொருளாதார இழப்பு வராத அளவுக்கும் பார்த்துக்கோங்க. எங்ககிட்டையும் தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. பணத்தை சேமிக்கணும் நீ இருக்கும்போது பேங்க்ல ஆர்டி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இருக்குது. அதுபோல் சீட்டு போடும்போது என்ன பண்ணுங்க, மிக மிக கவனமாக பார்த்து போடுங்க. அவரோட பேக்ரவுண்டு பாருங்க. சப்போஸ் ஏன்னா அவர் ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட சீட்டு எடுத்த 4 பேர் ஏமாத்திட்டானாலே என்ன பண்ண முடியாது, அவரு உங்களுக்கு பணத்தை திருப்பி தர முடியாது. அப்போ அவர்கிட்ட போட்டு தான் தீரணும்னா அவருக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்க. ஒரு 4 பேர் சீட்டை கெட்டாம ஏமாத்திட்டு ஓடிட்டாலும் அவருடைய சொத்துக்களையோ எதையோ வித்தாவது உங்களுக்கு தர முடியுமான்னு பண பேக்ரவுண்ட் இருக்கிற நபர்கள்கிட்ட மட்டும் போடுங்க. சரியா? இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்க அனைவருக்கும் எனது தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன விஷயத்துல கொஞ்சமாவது உங்களுக்கும் கண்டிப்பா மண்டையில ஞாபகத்துல இருக்கும். இதை மற்றவங்களுக்கும் கடத்துங்க. நீங்க கேட்டு உங்ககிட்டே இருக்கக்கூடாது. காலையில டெய்லி ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க யோகாவுக்காக. அப்போ வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்சா காலையில் டைம்ல இங்க வர முயற்சி பண்றேன். நீங்க பெற்ற பலனும் நாங்களும் இது ஆகணும். ஏன்னா எல்லாருமே ஒரு மாஸ்டர் லெவல்ல இருக்கிறீங்க. நான் உங்க கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். சரியா? என்னோட ஃபீல்டில் எனக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி நிறைய இருக்கலாம். ஆனால் யோகாவை பொறுத்தவரையில் என்ன, நீங்க எல்லாருமே எனக்கு மாஸ்டர் மாதிரி தான். எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி. மிக ஒரு பிரயோஜனமான ஸ்பீச்சு. அதாவது வந்து ஒரு விஷயத்துக்கு வந்தோம், நம்ம ஏதோ ஷீல்டு கொடுக்க கூப்பிட்டாங்க, நம்ம ஏதோ ஒன்று விஐபி மாதிரி பேசிட்டு போயிட்டோன்றது இல்லாமல் ஒரு அற்புதமான ஸ்பீச். இந்த ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு அத்தனை பேருக்கும் பெரிய விழிப்புணர்வு. எல்லாருமே இதை மைண்டில் தயவு செஞ்சு ஏற்றிக்கோங்க. நிறைய வீட்டில் நிறைய இடத்துல இது மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யுது. தன்னை அறியாமையே வந்து அவங்களுடைய சாமர்த்தியத்தால் நம்ம பணத்தை இழந்துடுறோம். ஸோ அதனால தான் அவங்க இவ்வளோ நேரம் அதை தெளிவாக சொன்னாங்க. அழகாக கேட்டீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாமல் எல்லாத்தையும் மனசில் வச்சு நீங்கள் 4 பேருக்கு இதை சொல்லுங்கள். நீங்கள் அக்கம் பக்கத்தில் இந்த சீரியல் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறீங்கல்ல வீட்டு வாசலில், உண்மை தானே? எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம். வீடு கட்டணுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியலையா? கவலையை விடுங்க. இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் & கோ. இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பின்னு A to Z பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் & கோ, நம்பர் 7B கங்கையம்மன் கோயில் தெரு, ஜாஃபர்கான் பேட், சென்னை 6,83,000. போன் நம்பர் 94418088 and 9941680888.